السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஷைத்தானின் நண்பர்கள் யார்? அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆஅ அன்னாஸி வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆখির وَمَنْ يَكُنِ الشَّيْطَانُ لَهُ قَرِينًا فَسَاءَ قَرِينًا. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 4வது அத்தியாயம் 38வது வசனத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆஅ அன்னாஸ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அவர் நல்ல நிலையில் வசதி வாய்ப்பாக நல்ல நிலையில் இருக்கிறார். ஆனால் ரிஆ அன்னாஸ் வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆখির. அல்லாஹினுடைய விஷயத்திலேயும் மறுமை நாளுடைய விஷயத்திலேயும் சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளாமல் அசட்டையாக அடுத்தவர் நம்மை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்திலே சில நபர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். நீங்கள் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய செல்வங்களை செலவழிக்கிறீர்களே, அது யார் தெரியுமா அப்படி செலவழிப்பா? வமை யகுனி ஷைத்தான். யார் ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கிறார்களோ, வமை யகுனி ஷைத்தானு லஹு கரீனா ஃபஸாஅ கரீனா. யார் ஒருவன் ஷைத்தானுடைய கொள்கைகளை, ஷைத்தானுடைய சொல்லை பின்பற்றி தன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சில நபர்கள் வாழ்கிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதை அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்காமல் அடுத்தவருக்காக வேண்டி, அடுத்தவருடைய பாராட்டுதலுக்காக வேண்டி செலவழிக்கிறாயே, அத்தகைய அந்த செயல்பாடு என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத செயல். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தான் உனக்கு இந்த ரஹமத்தை கொடுக்கவில்லை, ஷைத்தான் உனக்கு இத்தகைய செல்வங்களை கொடுக்கவில்லை, மாறாக உன்னையும் உன் தாய் தந்தையரையும் உன் மனைவி மக்களையும் படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அந்த இறைவன் தானே உமது செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை தானே நீ செலவழிக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது நீ புகழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறாயே, அந்த புகழ்ச்சிக்காக வேண்டி செய்கிறவர்களெல்லாம் ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அத்தகையவர்களுடைய நிலை என்னவாகும் தெரியுமா? ஃபஸாஅ கரீனா. அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, அவர்களும் கெட்டவனாக மாறிவிடுகிறார். இவர் தொழுகிறாரு, இபாதத்து செய்கிறாரு, அது ஒரு பக்கம். தான் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை தன்னை இடத்துல யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறாங்க, பள்ளிக்கூடம் என் பிள்ளைகளை சேர்க்கணும், பள்ளிக்கூடத்துக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது உதவி செய்தீங்கன்னா என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவேன், அல்லது ஏதாவது எங்கள் வீட்டில் உடல்நல சரியில்லைங்க, நீங்கள் உதவி செய்தா என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் செலவை நான் பார்த்துக்கொள்வேன். இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஏழ்மையானவர்கள் ஒரு இடத்துல போய் உதவின்னு கேட்டால் அவர் செய்வார் தான், நல்ல மனிதர் தான். ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னது? சைலண்ட்டாக கொடுக்கக்கூடாது. 4 பேருக்கு முன்னாடி நம்ம கொடுத்தா தான் 4 பேர் நம்ம பார்த்து தர்மஹர்த்தான்னு சொல்லுவான். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இதைத்தான் இறைவன் திருக்குர்ஆனிலே நேரடியாகவே சொல்லுகிறான். ஒமை யகுனி ஷைத்தான். யார் ஒருவன் இத்தகைய செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள். ஷைத்தானுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அந்த குணத்துடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இதை இறைவன் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? என்னிடத்துல ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோமே, என்னிடத்துல 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, இது என்னுடைய பணம், அப்படித்தானே சொல்லுவோம்.
என்னுடைய பெயரில் என்னுடைய அக்கௌண்ட்டில் கூட பணம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள், அல்லது என்னுடைய பாக்கெட்டில் பணம் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். இந்த உடம்பிலிருந்து உயிர் எடுக்கப்பட்டு விட்டன. மலக்குல் மௌத் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை எடுத்து விட்டார். நான் என்னுடைய பணம் என்று சொன்னேனே, அந்த பணம் என்னோடு வருமா? என்னை எந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை கஃன் துணியோடு சேர்த்து கபர்குழியில் அடக்கம் செய்வார்களா? கிடையாது. ஆக நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நம்முடையதல்ல. இந்த ஆடை என்னுடையதல்ல. நான் அணுகிற மற்ற எல்லா வகை பொருட்களும் நம்முடையதல்ல. ஏன் தெரியுமா? இவைகள் நம்முடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டதென்றால் அனைத்தையும் களையப்பட்டு விடுவோம். அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் உம்மால் முடிந்த அளவு அடுத்தவருக்கு தெரியாமல் நன்மையை மட்டுமே நாடி நீ அதை செலவழித்தாய் என்றால் அதை அல்லாஹ் பன்மடங்கு அதிகப்படுத்தி தருவான். முகஸ்துதிக்காக வேண்டி செய்யாதீர்கள். ஷைத்தானுடைய நண்பராக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயலாதீர்கள். அது அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல். நல்ல மனிதராக வாழ்வோம். சாலிஹீன்களில் ஒருவராக நாம் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.